அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. நிறைய விஷயங்களில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெளிவில்லாத போது தான் நம்ம அந்த ஜோதிடம் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல அப்படின்ன போது ஜோதிடம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் போக போகிறார். மீன ராசிக்குள்ளார சனியுடன் சேர்ந்து இருக்கும்போது உச்சம் அப்படிங்கிற இடத்தை தொடப்போகிறார். உங்கள் ராசியை குரு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க போகிறார். தொழில் ஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 3ஆம் தேதி என்று சந்திர கிரகணத்துக்குள்ளார போக போகிறார். இப்படிங்கிறதுனால இந்த வாரத்தினுடைய பலனை நம்ம முக்கியமாக பார்த்தே ஆகணும், எப்படி தான் இருக்க போகுதுன்னு. உங்கள் ராசிநாதன் உச்சப்படக்கூடியது 6ஆம் இடத்துல. நார்மலாக சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் மனதிலே கவலையை கொடுப்பார். அப்போ கவலை உச்சத்தின் இருக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து அமரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பணம் வரும், ஆனாலும் கவலை கொஞ்சம் இருக்கும். யாரை பற்றின கவலை? குடும்பத்தை பற்றின கவலை, முக்கியமாக பெண்களை பற்றின கவலை அப்படின்னு இருக்கும். தொழிலிலே வளர்ச்சியை பற்றின கவலை, முதலீடுகளிலே லாபத்தை பற்றின கவலை, இதெல்லாம் இருக்கும். திருமணம் தொடர்புகளாலே வரக்கூடிய திருமணம் ஆகவில்லையே என்ற வரன்கள் பற்றின கவலைகளும் உண்டு. அதே மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணினேன் சார் இறங்கி போயிடுச்சுன்னு ஒரு பயம், அப்படிலாம் வரும். இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா குரு தன் பார்வையை உங்கள் ராசி மேலே வச்சுட்டு இருப்பார். வக்கரகதியில் இருக்கக்கூடும் தனகாரகன். இந்த பார்வையிலே எந்த பக்கம் மூவ் ஆகுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த சந்திர கிரகணம் வேறு வந்துடும். 3ஆம் தேதி அன்னைக்கு தொழிலுக்குரியவன் லாபத்தில் வந்து கிரகணத்தில் மாட்டிப்பார். அப்போ பாருங்கள் பிரச்சனை அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெற்றி தரணும் ஆண்டாலும் அன்றைக்கி வெற்றி இல்லாமல் ஒரு மாதிரி சொதப்பிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சிக்கல் இருக்கா, இந்த சிக்கல் தீர்ப்பதுக்கு அன்றைக்கே டீல் பண்ணிடலாம். அன்றைக்கி சாயங்காலம் கிரகணம் முடிஞ்ச உடனே அவசியம் உங்கள் வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு வீட்டில் நல்ல தீபத்தெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே அந்த கையோடு நேராக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. அங்கேயும் 2 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி அங்கே இருக்கிற தெய்வத்தை வணங்கி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினும் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். 2 நாள் கழித்த உடனே சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு சதுர்த்தி வரும் திதி. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானு வணக்கம். காலையில் விரதம் இருந்துருங்க, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் ஒன்றும் கிடையாது. அப்படி வச்சுட்டு சாயங்காலம் அவசியம் கோயிலுக்கு போங்க. ஒரு தேங்காயை வாங்கி சூறை விட்டுட்டு ஒரு 2 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அருகம்புல் மாலையை சாத்தி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் கடன் தொகை இருக்கு இல்லையா, அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாரோ ஒருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா, அவங்க பேரை கவரில் எழுதிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு சாமிகிட்ட கொண்டு போய் வச்சுருங்க. இதை பண்ணுங்க. கடன் அவருக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு பணம் வரும், திருப்பி கொடுத்துருவீங்க. அந்த பரிகாரத்தை செய்யும் போதும் வாஸ்து நாளான அன்றையிலே 10:32 11:28 வரைக்கும் அந்த வாஸ்து பூஜை பண்ணுவதனாலையும் இந்த நாளில் கொஞ்சம் நிம்மதியையும் நீங்கள் சம்பாதிக்கொள்ள முடியும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த வாரத்தை அட்டன் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுக்கு இந்த வாரமானது 2/3/2026 8/3/2026 வரை, இந்த திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வாரத்தின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே உங்களுக்கு பண வரவு வருமா, கடன் சுமை குறையுமா, தொழிலிலே உயர்வு வருமா, சம்பளத்திலே மாற்றம் கிடைக்குமா, இடமாற்றத்தினாலே லாபம் வருமா, குழந்தைகள் நன்றாக இருப்பால, குடும்பம் விருத்தியாகுமா, ஏகப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு தேட வேண்டியிருக்கு. அதில் முக்கியமாக உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உச்சத்தில் போகக்கூடியது 2ஆம் தேதியிலேருந்து உட்கார்ந்துருவார். மீன ராசியில் உச்சம். அதுபோல் அவர் உச்சமாகி லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சந்திரன் கிரகணத்தில் மாட்டிக்க போகிறார் 3ஆம் தேதி அன்னைக்கு. இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். இந்த உச்சத்தில் போகக்கூடிய சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். கலத்திரத்துக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத போது கணவன் மனைவி ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துக்குரியவதனாலே சுக லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தன லாபத்தை பார்க்கக்கூடியதனாலே அவர் அமரக்கூடியதான 5ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். அதனால் நிறைய ஆபரண சேர்க்கைகள் கிஃப்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றால் சுப நிகழ்வுகள் வீட்டிலே நடக்கும். நல்ல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல சாப்பாடு உண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சுக்கிரன் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சந்திரன் தான் பார்க்கணும். அடுத்தது சந்திர பகவான் ஆனவர் கடகராசியிலேருந்து பயணம் செய்து உங்கள் ராசி வரைக்கும், உங்கள் ராசி 12ஆம் இடம் வரைக்கும் வர போகிறார், சுவாதி நட்சத்திரம் வரைக்கும். அப்படி அவர் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 9ஆம் இடம் அப்படிங்கிறது மெதுவாக தான் காரியங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தான் சந்திர கிரகணம் வந்துடுது. கிரகண சேர்க்கையினால் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, பணம் பயம், இது ரெண்டுத்தையும் ஒன்றாக கொண்டு வருவார். பண விரயத்தை கொடுப்பார். புதிய முயற்சிகளில் தடைகளும் உண்டு. அப்போ வேலை செய்யும்போது பிரச்சனை வருமா சார்? ஆமாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த வாரத்தில் இருக்கணும். இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அன்றைக்கு அந்த சந்திர கிரகணம் முடிந்த உடனே 6 மணிக்கு மேலே நல்லா குளிச்சுட்டு வீடெல்லாம் நல்லா தொடச்சி அலம்பி எல்லாம் விட்டுட்டு அவசியம் தீபத்தை பொருத்தி சுவாமி வேண்டிக்கிட்டு வெளியில் கோயிலுக்கு போங்க. கோயிலில் 2 நல்லெண்ணெய் தீபத்தை போட்டுட்டு நல்லா சுற்றி சுவாமியை வணக்கம் பண்ணிட்டு வாங்க. மனசில் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கு இல்லையா, பண விரயம், இது குறையும். இந்த பயத்தை போக்கும். சங்கடகர சதுர்த்தின்னு 6ஆம் தேதி அன்றைக்கு இருக்கு. அன்றைய நாளிலே அவசியம் பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். நல்ல தேங்காய் வாங்கி உடைங்க, முதல்ல சூறை விட்டுடுங்க. அப்புறம் அருகம்புல் வாங்கிக்கோங்க. அருகம்புல் வயிற்றில் எவ்வளோ ஒரு புண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை உண்டுன்றது, அவ்வளோ மூலிகை தன்மை கொண்டது. அதை வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாட்சி விடுங்கள். இந்த வாதாபி அப்படிங்கிறவனை சாப்பிட்றான், அதனால் வாதாபி ஜீர்ணோபவா அப்படிங்கிறதுக்கு இந்த அருகம்புல். வாதாபி தான் பிரச்சனைகள், வாதம் கித்தம் கபின்னு சொல்கிறோம்ல, அப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகும். கடன் தீர்க்கிறதுக்கு அன்றைக்கி தான் நல்ல நாள். நல்லா வீட்டுக்குள்ளே யார் கடன் வாங்கினாங்களோ, நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ பேர் எழுதி கவரில் வச்சு அந்த பைசா கொஞ்சமான பைசா வச்சு சார்ட் அவுட் பண்ணுங்கள். கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். மனசில் தெளிவாக இருக்கணும். மனதில் அந்த ஓட்டம் கரெக்டாக நான் ஜெயிப்பேங்கிற எண்ணம் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற பொறாமைப்பட்ட கூட்டத்துக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு உங்கள் காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். இந்த வாரமும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.